நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை. ஸோ இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டாக் ஹோல்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் கேட்டேன் உங்கள் ஸ்டாக்லாம் நல்லா க்ரோத் இருக்கும்லன்னு. ஆனால் அவங்களாம் மன வேதனையோடு தாங்க சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3% கீழே இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் என்ன ரீசன் பார்த்தாங்க, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து வருதுங்க ஸ்டாக்ஸில். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக் மட்டும் தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி ஆல் டைம் ஹை போனாலும் இந்த ஃபினான்ஸ் செக்டரில் ஒரு 3-4 ஸ்டாக் தாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. மீதி எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 2 to 3% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குங்க, ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்குங்க. ஸோ பேங்கிங் செக்டர் ஒன்றும் பெருசாகவே இது பண்ணலங்க, மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹை போகுது. இதுக்கு ரீசன் என்னங்க, ஒரு சில செக்டார் மட்டுமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாக் அந்த செக்டார் மட்டுமே வச்சு மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுறானுங்க. ஸோ ஆனாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டு தாங்க. இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குங்க, நல்ல ஒரு ஸ்டாக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸுங்க. உங்களுக்கு தெரியும் டாடா கம்பெனினாவே அதுக்கு ஒரு தனி ஒரு மதிப்பு இருக்குங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. ஸோ திரும்ப நாளைக்கு பெரிய கேப்பை போச்சுனாலும் வாங்க வேண்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ளாட்டு இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கீழே கம்மியாக வந்தாங்க, ஒரு 1110 இந்த ரேஞ்ச் வந்தால் பை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டாக் என்னென்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு கம்பெனிங்க, இந்த ப்ரைஸில் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ்ங்க. பஜாஜ் கம்பெனி. ஸோ இது நம்ம இங்கேயே என்ட்ரி ஆகிருக்கணுங்க, நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போவும் தப்பு இல்லைங்க, என்ட்ரி ஆகிக்கோங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 1900 இந்த ரேஞ்சுங்க. ப்ரீவியஸாக வந்து ஆல் டைம் ஹை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 1900 to 2000 இந்த ரேஞ்ச் வர கூட சான்சஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் ட்ரேடராக இருந்தால் ஒரு 100 to 200 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா ஒரு 2 to 3 days ஹோல்டு பண்ணிங்கன்னா மூவ் ஆகுங்க. நீங்கள் வந்து அந்த ரேஞ்சில் புக் பண்ணிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த இதை என்னென்னு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிபிசிஎல்ங்க. இது வந்து இந்த பெட்ரோலியம் கம்பெனி இருக்குதுங்களா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன்லேருந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலைங்க. ஸோ நீங்கள் ஆனால் வந்து உடனே என்ட்ரி ஆகிக்கோங்க. என்ட்ரி ஆனீங்கன்னா அடுத்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டில்லே வந்து பார்த்தாங்க நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அந்த கேண்டில்லே நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த 3 ஸ்டாக் வந்து பார்த்தாங்க நான் ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு ஃப்ரைடே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த 25,000 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ இனி வந்து இதை வந்து பிரேக் பண்ணுறங்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. அவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் நீங்கள் இந்த ஃபிபினாக்கி டூல் இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுங்க, மேபி இது இருக்கலாம். ஆனால் ஆல் டைம் ஹை போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுங்க. ஒரு சேனலுக்குள்ளே போனால் நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி போகிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிபினாக்கி 750 அந்த சம்திங் கிட்டத்தட்ட காமிக்குதுங்க. ஸோ ஒரு 26 இந்த குரூஷியல் பாயிண்ட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சு ஃபோக்கஸ் பண்ணலாங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு லோ கிடைக்குதுங்களோ ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்துட்டு திரும்புறானோ ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். இது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாங்க மார்க்கெட்டு, ஸோ நான் நினச்சது எதிர்பார்த்தது என்னென்னாங்க 25 என்னோட அனாலிசிஸ் பிரகாரம் 25 to 2500 தான் முடியும்னு நினச்சேன். ஸோ ஆனால் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாங்க கீழே தான் இருந்துச்சு. ஆனால் திரும்ப வந்து பார்த்தாங்க ஒரு பிரேக் அவுட் வர மாதிரி மேலே வந்துட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு ஸோ போர்த்துங்க 2 சைடுமே கால் அண்ட் புட்டு 2 சைடுமே ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த மாதிரிலாம் 2 டைம் இந்த மாதிரி பண்ணானா ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே இன்றைக்கெலாம் அடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் இதை பேஸ் பண்ணி நான் கூட ஆர்டர் எடுத்திருந்தேங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்காங்க, யாருக்குமே வந்து நெகட்டிவ் இல்லைங்க. இந்த இது வந்து 4 ரூபாய்க்கு செல் பண்ணுங்க, சாரி 40 ரூபாய்க்கு செல் பண்ணேன். இந்த ப்ரீமியம் பாருங்கள் 4 ரூபா வந்துட்டு திரும்ப 3,000 ரூபா வந்துட்டுங்க. திரும்ப லாஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்துனாங்க 75 ரூபா வருது. அப்படிங்கிறப்ப இதுலலாம் பிகினர்ஸ் என்னங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாலேஜ் இல்லாதவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபுல் கேபிட்டல் வந்து டம்ப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஆனால் எனக்கு தெரியும் இந்த ப்ரீமியம் வந்து கட்டாயம் 0க்கு தான் போகும்னு தெரியும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இதில் எந்த ஒரு ஆவரேஜ் எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த ப்ரீமியம் தாங்க 90ல் செல் பண்ணேன். ஸோ திரும்ப வந்து 140 வரைக்கும் வந்துச்சு.
ஸோ அது ஸ்டாப்லாஸ் ஹண்டிங்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வரதில் வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு 85 திரும்ப வெளியே வந்துட்டாங்க. திரும்ப வந்து பார்த்தாங்க மூவ் வந்து பாருங்கள் கீழே வரைக்கும் வந்துட்டு போத் 2 சைடுமே கால் அண்ட் புட் 2 சைடுமே வந்து பார்த்தாங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டாப்லாஸ் ஹண்டிங்க. ஸோ திரும்ப 150 எடுத்து மறுபடியும் 103 2 என்ட்ரிங்க. ஸோ 2 என்ட்ரியுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க செல் அடித்து இந்த ரேஞ்சில் புக் பண்ணேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஹாப்பியாக தாங்க இருக்காங்க. ஸோ யாருக்குமே நெகட்டிவ் இல்லை. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் பேங்கிங் செக்டார் வந்து எதுவுமே பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி இந்த மேஜரான செக்டரில் எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த சின்ன பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, பென்னி ஸ்டாக்கு, ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா ஒழிஞ்சு. ஸோ அது வந்து நீங்கள் இண்டெக்ஸில் பார்க்கலாம். அந்த பேங்க் செக்டரில் பென்னி ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதாங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுக்கோங்க, நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் மேபிங்க ஃப்ரைடே இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கில்ங்க மார்க்கெட் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க பேங்க் நிஃப்டி. ஸோ என்னென்ன அதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பார்ப்போங்க நாளைக்கு எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ அனலைஸ் பண்ணணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.